இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருப்பதற்கு எஸ்ஐஆர் ஒரு காரணம் என மன்னார்குடியில் காமராஜ் வாக்கினை குடும்பத்தினருடன் செலுத்தினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் காமராஜ் மன்னார்குடி கோபாலசமுத்திரம் மேலவீதியில் கூட்டுறவு அர்பன் பேங்க் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் குடும்பத்தினருடன் தனது வாக்கினை பதிவு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தல் இனிதே நிறைவு பெறும் நிலையில் இருக்கிறது. இந்த தேர்தலில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பதில் அதைத்தான் இன்றைய தேர்தலுடைய எங்க பார்த்தாலும் ஒரே அலையாக இருந்தது. மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார். தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருப்பதற்கு எஸ்ஐஆர் ஒரு காரணம். எல்லோருடைய யாரு சரியான வாக்காளர்கள், உண்மையான வாக்காளர் யாரு என்பதை எஸ்ஐஆர் மூலம் சரி செய்ததனால் அது இப்ப வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதிமுகவோட வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் அதிமுகவோட வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்றார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று எடப்பாடியார்களுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பதில் அதைத்தான் இன்றைய தேர்தலுடைய எங்கு பார்த்தாலும் ஒரு அலையாக இருந்தது. மீண்டும் எடப்பாடி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார். தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எஸ்ஐஆர் ஒரு காரணம். எல்லோருடைய யார் சரியான வாக்காளர்கள், உண்மையான வாக்காளர்கள் யார் என்பதை எஸ்ஐஆர் மூலம் சரி செய்ததனால் அது இப்போ வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது என்னுடைய கருத்து. அதிமுகவுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் அதிமுகவுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது.